ஆற்றின் குறுக்கே கதவணை கட்டும் பணிகளை விரைந்து முடிக்கவும், கதவணையில் கழிவுநீர் தேங்காமல் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர் கோரிக்கை வைத்துள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே ரூபாய் 406 கோடி மதிப்பீட்டில் கதவணை கட்டும் பணிகள் 2021ஆம் ஆண்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பாலம் கரூர், நாமக்கல் மாவட்டங்களை இணைக்கும் வகையிலும், இரு மாவட்டங்களும் பாசன வசதி பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த பாலத்தின் கட்டுமான பணிகள் விறுவிறுப்படைந்துள்ள நிலையில், நொய்யல் ஆற்று நீரால் ஏற்கனவே விவசாய நிலங்கள் பாதிப்படைந்துள்ள நிலையில், இந்த கதவணை கட்டி முடித்த பயன்பாட்டிற்கு வரும்பொழுது நொய்யல் ஆற்று கழிவுநீர் கதவணையில் தேங்கினால் ஒட்டுமொத்த காவிரி நீரும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு மாறும். எனவே நொய்யல் ஆற்று கழிவுநீர் பிரச்சினைக்கு சரியான தீர்வு ஏற்படுத்திய பிறகு கதவணை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என காவிரி பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளரும் சமூக ஆர்வலருமான விஜயன் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த இது நேரடியாக காவிரி ஆற்றுல கலக்கும்போது மிகப்பெரிய பிரச்சனை வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா, விவசாயம் மண்ணு பூரா மலட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இது குடிக்கிற நமக்குமே மலட்டுத்தன்மையும், கேன்சரு, அந்த தோல் வியாதி, இந்த மாதிரி வியாதி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஏற்கனவே இது பல முறை சொல்லியிருக்கோம். அந்த கதவணை கட்டுறதுக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் கதவணை கட்டுறது நல்ல விஷயம் என்றாலும், இந்த சாய கழிவு தந்திக்கு மாற்று ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பல முறை சொல்லிகிட்டு இருக்கோம். இது அரசு பரிசீலனை பண்ணணும். அதே போல் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோதே இந்த நொய்யலாத்துக்கு ஏற்கனவே நிதி ஒதுக்கிறதா சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ ஆட்சிக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லாமல் இருக்குது. அதை இவங்க துரிதப்படுத்தி நொய்யலாத்திலிருந்து திருப்பூர் சாயப்பட்ட தண்ணி நொய்யலாத்தில் கலக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணி பொதுமக்களுக்கு எந்த உடல் ரீதியான பாதிப்பும் ஆதரவின்றி இறந்து கிடந்த மூதாட்டியை உரிய சடங்குகள் செய்து நல்லடக்கம் செய்த நபருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அருள்புரம் அருகே 60 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் இறந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணையில் திருப்பூர் கருவலூர் பகுதியைச் சேர்ந்த மரகதம் என்ற மூதாட்டி என்று தெரியவந்தது. மேலும் ஆதரவற்ற நிலையில் அவர் சாலையில் சுற்றித் திரிந்ததும் உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து அவரது உடல் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அதன் பின்னர் அவரது உடலை பல்லடம் தமுக கட்சியை சார்ந்தவரால் உரிய சடங்குகள் செய்யப்பட்டு போலீசார் முன்னிலையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டத்தில் நடைபெறும் இந்திய அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டியில் சென்னையில் இருந்து பங்கேற்ற 3 அணிகள் வெற்றி பெற்றுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் சில்வர் ஜூப்ளி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நடத்தப்படும் 63ஆம் ஆண்டு அகில இந்திய கூடைப்பந்தாட்ட போட்டிகளில் 2வது நாளில் 3 போட்டிகள் நடைபெற்றது. இதில் முதல் போட்டியில் சென்னை SPOA அணிக்கும் வடுகப்பட்டி கூடைப்பந்தாட்ட கழக அணிக்கும் நடைபெற்ற போட்டியில் சென்னை SBOA அணி வெற்றி பெற்றது. இரண்டாவதாக ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் சென்னை அணிக்கும் தேனி SS மில் அணிக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் சென்னை அணி வெற்றி பெற்றது. மூன்றாவதாக ICF சென்னை அணிக்கும் கரூர் டெக்சிட்டி அணிக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் ICF சென்னை அணி வெற்றி பெற்றது. அந்த வகையில் இன்று நடைபெற்ற 3 போட்டிகளிலும் சென்னையில் இருந்து பங்கேற்ற 3 அணிகளும் வெற்றி பெற்றுள்ளது. இந்துக்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட எந்த மதத்தினரும் மோடியை விரும்பவில்லை என மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேசியுள்ளார். ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு பேசுகையில், கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவே அனைத்து மாவட்டங்களிலும் ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் இந்துக்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட எந்த மதத்தினரும் மோடியை விரும்பவில்லை என்றும் அவர் தற்போது தோற்பது உறுதி என்றும் கூறினார். மேலும் 2026இல் திமுகவுடன் கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், காலம்தான் முடிவு செய்யும் என்றும் கூட்டணி குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தகுந்த நேரத்தில் முடிவெடுக்கும் என்றும் தெரிவித்தார். இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் உண்டியல் எண்ணும் பணி சிறப்பாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்கி வருகிறது. இக்கோவிலில் இன்று உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் 15 உண்டியல் திறக்கப்பட்டு அதில் ரூபாய் 77,36,812 ரூபாய் ரொக்கமும், 171 கிராம் தங்கமும், 1042 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்தது. இந்த காணிக்கை எண்ணும் பணியானது தொடர் நேரலையாக மக்களுக்கு காண்பிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.